ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ராமன் என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு சிறிய நிலம் மட்டுமே இருந்தது. அதில் அவர் கடுமையாக உழைத்து தன் குடும்பத்திற்காகச் சில காய்கறிகளை பயிரிட்டு வந்தார். அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தனர். தன் பிள்ளைகளின் கல்விக்காகவும் நல்ல எதிர்காலத்திற்காகவும் அவர் கடுமையாக பாடுபட்டார். ஒரு நாள் ராமனின் நிலத்தில் திடீரென பயிர்கள் கருகத் தொடங்கின. அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அடுத்த நாள் கிராமத்திற்கு ஒரு பெரிய அறிஞர் வந்தார். ராமன் அவரிடம் தன் கஷ்டத்தைச் சொல்லி அழுதார். அறிஞர் புன்னகையுடன், விவசாயியே, கவலைப்படாதீர்கள். உங்கள் நிலத்திற்கு அடியில் ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அதை நீங்கள் கண்டறிந்து உங்கள் கஷ்டத்தை போக்கிக் கொள்ளலாம் என்று கூறிச் சென்றார். அறிஞரின் வார்த்தைகளைக் கேட்டு ராமன் ஆச்சரியமடைந்தார். அடுத்த நாள் அவர் தன் மகன் மற்றும் மகளுடன் சேர்ந்து நிலத்தை தோண்டத் தொடங்கினார். நாள் முழுவதும் தோண்டினார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த பொக்கிஷமும் கிடைக்கவில்லை. ஆனால் நிலம் நன்கு உழுப்பட்டு புழுதியாக்கப்பட்டது. மறுநாள் ராமன் தன் நிலத்தில் புதிய விதைகளை விதைத்தார். சில நாட்களுக்குப் பிறகு விதைகளிலிருந்து புதிய பயிர்கள் முளைத்து வந்தன. அந்த ஆண்டு அவருடைய நிலத்தில் மற்ற ஆண்டுகளை விடவும் அதிக விளைச்சல் கிடைத்தது. அது மட்டுமின்றி காய்கறிகளும் சுவையாக இருந்தன. ராமனோ தான் நிலத்தைத் தோண்டிய போது ஏற்பட்ட உழைப்புதான் நிலத்தின் வளத்தை அதிகப்படுத்தியதைக் கண்டறிந்தார். அதுதான் அந்த அறிஞர் கூறிய உண்மையான பொக்கிஷம் என்று புரிந்து கொண்டார். அதன் பிறகு அவர் மகிழ்ச்சியுடன் உழைத்து தன் குடும்பத்தை காப்பாற்றினார். இந்த கதையின் நீதி, உண்மையான பொக்கிஷம் என்பது கடின உழைப்புதான். அதைத் தேடி வெளியே எங்கும் செல்ல வேண்டியதில்லை. அது நம்முடனேயே இருக்கிறது. கடினமாக உழைத்தால் நிச்சயம் வெற்றி பெறுவோம்.